இன்னைக்கு கிறிஸ்மஸா, நாங்கள் போய் இயேசுநாதரை பார்க்க போகிறோம். இந்த ரமேஷை வர சொன்ன ஆள் இன்னும் காணவே காணோம். சுரேஷே, முன்னாடியே வந்துட்டு போல. நான் ரமேஷ், நீ இப்படி பண்ணுற? நீ ரொம்ப லேட் பண்ணுறிய. இன்னைக்கு இயேசு பிறந்த நாள் வர, நம்ம போய் ஜெருசலேம் போய் இயேசுவை பார்க்கணும். நீ இப்படி பண்ணா எப்படி? இது வர சொன்ன, அதுக்கு தானே வந்திருக்கேன். சரி, ஓகே ஓகே ஓகே. சரி, இது என்னையா கையில பாயி? நம்ம ஜெருசலேம் வரைக்கும் போறோம். ஆமா, வழியில தூக்கம் வரும், பாயை போட்டு பட்டு தூங்கிடலாம். பாரு, அறிவாளி தான் நீ. இது என்னையா வாட்டர் பாட்டிலு? நம்ம ஜெருசலேம் வரைக்கும் போறோம், வழியில தாகம் எடுக்கும்ல. ஆமா, நம்ம குடிக்கணும்ல, அதுதான் தண்ணி. இது என்னையா உள்ளார டபரா பாக்ஸ்? நான் வர வழியில் வந்துகிட்டே இருந்தேன், பார்த்தா ஆனால் தனிமையாக ஒரு பேக் மட்டும் இருந்தது. பார்த்தா அதுக்குள்ள சாப்பாடுலாம் இருந்தது. நம்ம அவ்வளோ தூரம் போகிறோமே, பசிக்கும்ல, சாப்பிடணும்ல, அதை கையோடு பிடிச்சிட்டு வந்துட்டேன். சரியான ஆளுதான். சரி விடு, கரெக்டாக தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் பங்கு தரணும், ஓகேவா? சரி சரி, நம்ம ஜெருசலேம் வரைக்கும் போகிறோம். சரி, இந்த கூகுள் மேப்பில் போட்டு பார்ப்போமா? கூகுள் மேப்பா? நீ வேறயா? இது மாரி தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வேற ஊருக்கு போகிறதுக்கு கூகுள் மேப்பை தேடி இருக்கான். மாட்டுனே அந்த கூகுள் மேப்பை பார்த்துட்டே போயிருக்கான். நடுவில் ஒரு கிணறு இருந்திருக்கு, அதுவே தெரியாம பாவி என்னடா கிணறு ஊதுனா சொல்லிட்டு என்ன சொல்ற நீ? அது மாதிரி தாயா ஊந்தான், அதனால சொல்லி காமிச்சேன். ஓ, அது மாதிரி கூகுள் மேப்பை பார்த்து போய் கிணத்துல வந்துட்டானா? அதனால அந்த கூகுள் மேப்பெல்லாம் நீ நம்பாதீங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், எல்லா வழியும் அவனுக்கு அத்துப்படி. சரி, அவனுக்கு கேள், ஃபோன் பண்ணி கேளுவான். அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு கரெக்டான வழி ரூட் பார்த்து நம்ம போவோம். சரி சரி, சீக்கிரம் சொல்லுப்பா, போய் பார்க்கணும். ஹலோ மச்சி, எங்கே இருக்க? இது மாதிரி இஸ்ரேல் போகிறதுக்கு எங்களுக்கு வழி தெரியல, நீ வழி சொல்ல முடியுமா? ஓகே. ஆடா போயா வையா போனேன். யோ, இஸ்ரேல் போகிறதுக்கு வழி கேட்டா சேலம் போகிறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கான். ஜெருசலேம் போகிற வழி கேட்டா சேலம் போகிற வழி சொல்கிறான். சேலம் போகிறதுக்கு வழி சொல்லிட்டு. அட பாவி, நல்ல நண்பன் தான் அவனுக்கு, சூப்பரா வழி சொல்றானே. தெரியும் தான் சொன்னா, அதனால கேட்டேன். பார்த்தா இந்த மாதிரி. சரி விடு, வேற யாருன்னா வராமலா போயிடுவாங்க, அவங்கள கிட்ட நம்ம கேட்டுக்குவோம். யோ, இதோ வரியா ஒருத்தர் அழகா ஸ்டைலா கண்ணாடிலாம் மாட்டிட்டு வராரு. அவரை கேட்டா எல்லாம் தெரியும். சரி ஐயா, வாங்க ஐயா, வாங்கய்யா. இவர் பேர் ரமேஷ், என் பேர் சுரேஷ். சரிங்க ஐயா, நாங்கள் ஜெருசலேம் வரைக்கும் போகிறோம். உங்களுக்கு வழி தெரியுமா ஐயா? தெரியும் ஐயா. தெரியுமா? சரி ரமேஷ், இப்படி வாப்பா, கரெக்டாக சொல்லணும் வழியை, சரியா? ஆமாம், லெஃப்ட் போயிட்டு ரைட் போயிட்டு நேரா போனீங்க. ஆவிங்க ஐயாப்பா, அடா பாவிங்க. ரமேஷ், இவரு கண்ணு தெரியாது பொழுது தடவுறாரு அப்படியே. அடா பாவிங்க, அடா பாவிங்க. நல்லா வெள்ளையும் சொன்னமா, நல்லா கூலிங் கிளாஸ் போட்டு வந்தாரு. நான் கொடுத்தா கூலிங் கிளாஸ் போட்டுங்கிறேன். ஏசு அதில் பார்க்க போறேன்ல, சும்மா கலர்ஃபுல்லாக போகுது இல்லையா? அடா பாவிங்க, வெள்ளம் சொன்னமா போட்டுன்னு ரொம்ப டீசெண்டாக வந்தாரப்பா அவரு. சரி ரமேஷ், எப்பா இவரும் வெள்ளம் சொல்லிமா வர்றாரு. இருங்க ஐயா, நீங்க ஏதோ ஒரு பாஷை பேசுறீங்க, புரியலையா? ஐயா, பேபெல்லாம் சொல்லக்கூடாது, நீ பேசுற பாஷை புரியல. இது வெளிநாட்டு பாஷை யாருமான்னு தெரியல. சரி இருங்க, நாங்கள் ஜெருசலேம் வரைக்கும் போகிறோம். உங்களுக்கு வழி தெரியுமா, வழி தெரியாதா? அடா ரமேஷ், ஊமா பழுதியா நாய, நீ போயா, நீ போயா போயா. நீ ஒருத்தர் என்னன்னா கண்ணு தெரியாத குருட்டு பையன் வரா, அடுத்தது ஒரு ஊமை வேற வரானப்பா. இந்த ஜெருசலேம் போ வழியே தெரியாது போல நம்மளுக்கு. என்ன படத்துல ஒண்ணு புரியல. சட்டைக்குள்ள சட்டை போட்டுட்டு ஸ்டைலா இருக்காப்ல. அப்பா வழியா அத்துப்படி நினைக்கிறேன். ஓ, வெளிநாட்டுக்காரரா இருப்பாரோ? கையில பத்தியா 2 வாட்ச். 2 வாட்சா? ஏப்பா ரமேஷ்,
இது வந்து இந்தியன் டைமு, பாரு இது வந்து ஜெருசலேம் டைமு, பாரா. இது வந்து லண்டன் டைம்யா. ஐயோ அப்போ எல்லா வச்சு ஒரு கட்டிட்டு இருக்காருன்னா இவருக்கு எல்லா வழியும் அத்துபடி எல்லா நாடும் அத்துபடி நினைக்கிறேன். ஐயா உங்களுக்கு ஜெருசலேம் போ வழி தெரியுமா ஐயா? என்னய்யா நம்மளையே பைத்தியக்காரன்றான்? பைத்தியக்காரனா? யாரை பார்த்து பைத்தியக்காரனா? பைத்தியக்காரன்றான். தம்பி வாங்க வாங்க. அது மாதிரிலாம் மாட்டாதியா, வழி சொல்லாம போயிட போறான். நம்ம பொறுமையா போனா அவன் ரொம்ப ஓவரா பண்றானா? ஆ நம்ம கொஞ்சம் கெத்து காட்டுவோம். மாத்து. ஹலோ இங்க வாப்பா, பால் பண்ணி. உனக்கு ஜெருசலேம் போற வழி தெரியுமா தெரியாதா? சொல்லுவியா சொல்ல மாட்டியா? சொல்லுவே சொல்ல மாட்டேன் நீ. நம்ம யாருன்னு தெரியல. ஆ எத்தனை போய் நம்ம இடத்துக்கு சேர்த்துருவோம். எத்துக்கு சேர்த்துணுமா? சேர்த்துருவோன்றான். உன்னை பார்த்தா ஏய் ரமேஷ், பாத்தியா அவன் சட்டையா? ஓ முன்னாடியே நான் கவனிக்கல. அது சட்டை ஒரு கோலமா, ஆமா இது ஒரு கோலமா இருக்குது. இவனை நான் நல்ல மனுஷன் நினைச்சேன், கடைசியில பைத்தியக்காரன் போலயா. ஐயோ பைத்தியக்காரனா போச்சப்பா. எல்லாம் ஒரு பைத்தியக்காரங்க. ரமேஷ் என்னடா இப்படி பண்ற நீ? நல்ல மனுஷன் பார்த்தா இம்மா பேரு பைத்தியக்காரட்ட மாட்டி விட்டேயா. உன்ன போய் கூட்டு வந்தேன் நானு வழி காட்ட. சரி சட்டைக்குள்ள சட்டை போட்டு ஸ்டைலா இருக்கான்னு நினைச்சியா? சரியான பைத்தியக்காரனா இருக்காயா. ஐயோ அப்பா காலபூரா வாரி விட்டா. ஏசுநாதரை போய் பார்க்கலான்னு பார்த்தா குருடர் வராங்க, அப்புறம் பார்த்தா ஊமை, அப்புறம் பார்த்தா பைத்தியக்காரமா. அப்பா சரி வேற யாருன்னா கேப்போம். எப்பா ஒரு ஸ்மார்ட்டா இருப்பா. சட்டை போட்டு ஆரஞ்சு மிட்டாய் மாதிரியா இருக்கிறாரியா? ஓ ஆரஞ்சு மிட்டாயா? பரவாயில்லையே, ஆரஞ்சு மிட்டாய் தான் நல்லா இருக்குது. இருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா மினிமம்னு இருக்கிறாரப்பா ஆரஞ்சு கலர்ல. ஆ கேப்பமா? கேப்பேன். நல்ல மனுஷனா தான் தெரியுது, பார்க்கறதுக்கு பவ்யமாவும் இருக்காரு. சரி கேட்டு பார்ப்போம். கேட்போம். சார் இங்க வாங்க சார். நாங்க எருசலேமுக்கு இயேசுவை தேடி போறோம். உங்களுக்கு வழி தெரிஞ்சா சொல்றீங்களா? நமக்கு தெரியுங்க. உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியுமா? கரெக்டா காட்டுறீங்களா? எங்க ஐயா இருக்கு? எப்படி ஐயா போகணும்? தெரியுது பாரு மலை. ஹலோ மலையா? ஹலோ மலை பக்கத்துல. ஹலோ நீ கம்னு என்ன சொல்ற? நாங்கள் என்ன வழி கேட்டேன்? என்ன சொல்ற நீ? நாங்கள் ஜெருசலேம் போகிற வழி கேட்டா அதோ இது மேலே அங்கே பாரு இங்கே பாருன்றா. தெரியுது பாரு மலை. வாங்க நான் காட்டுறேன் வாங்க. மலைக்கு நாங்க இயேசுவை பார்க்க தான் போறோம். நான் மலையை பார்க்க போல. ஆமாங்க. வழி தெரியுமா தெரியாதா? தெரியுங்க வாங்க. எப்பா தெரியுமா தெரியாதா? மலை பக்கத்தில் இருக்குதா? வாங்க. ஜெருசலேம் மலை தாண்டி போகணுமா? சரி சரி தூரம் போறோம், வழியும் காட்டுறேன்டாப்ல. நீ ஏன் இவ்வளோ வெயிட்டா கையில வச்சிட்டு இருக்க? அதை அவர்கிட்ட கொடு. இந்தாப்பா. கொஞ்ச நேரம் அவர் எடுத்துட்டு வரட்டும். அந்த பேக்கை கொடுத்துருப்பா. இந்தாங்க. பணப்பையெல்லாம் இது கொஞ்சம் பார்த்து கொடுப்பா. சரி வாங்க போவோம். ஐயா கரெக்டாக சொல்லணும் வழியை. வாங்க சொல்லு. அதோ தெரியுது பாரு மலை. அந்த மலையா? மலைக்கு பக்கத்துலையா? அதோ தெரிஞ்சு அது பனை மரம். அந்த பனை மரம் மலைக்கு பக்கத்தில் இருக்குதா? அப்படியா? சரி வா ரமேஷ் வா 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 வா. அந்த மலை தானே சொன்னாப்ல? அந்த மலை தான். அந்த பக்கம் அப்படி போயிட்டு நம்ம தேடும். ஆமாம் வா ரமேஷ். ஏய் எங்க ஆராய்ச்சி மிட்டாயை காணா? அடா பாவிங்க. டேய் அதில் பணம் பையுதுடா. ஓ சரியான திருட்டு பையன் போலயாவ. பணம் இருக்குதியா? எப்படியா ஜெருசலேம் போறது? பணத்தையும் தூக்கி போயிட்டான். ஏய் சாப்பாடு வேற இருந்ததுயா? சாப்பாடு தண்ணி வேற இருந்தது. என்னையா நீ இந்த மாதிரி ஆளுகிட்ட போய் மாட்டி விட்டேயா? சட்டை போட்டுருக்கும் போதே நம்பலையா? ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கா? நல்லா இனிப்பானவனா இருப்பா. நீதான் சொன்னேன். இப்போ திருட்டு பையிட்ட மாட்டி எல்லா பொருளும் போயிடுச்சு. ஐயோ எப்படிதான் இப்போ ஜெருசலேம் போறதுன்னு தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஒன்றும் புரியலையே. ஐயோ இன்னைக்கு தயா பிறந்த நாள், இன்னைக்கு போய் பார்த்தா தயா இன்னைக்கு அவரை பார்த்தே ஆகணும். அதுக்காக தானே கிளம்பி வந்தோம். இப்போ பணப்பையும் போயிடுச்சு, சாப்பாடும் போயிடுச்சு, தண்ணியும் போயிடுச்சு. இந்த பாய் மட்டும்தான் இருக்குது. இந்த பாயை வச்சுட்டு நீ அழுகிறாள். இந்த பாயை வச்சு எப்படி போக முடியும்? நம்ம பாயை வச்சு படுத்து தான் தூங்க முடியும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஜெருசலேம் போக முடியுமா? எங்க போறது? சரி இதுக்கப்புறம் யாருன்னா வழி கேட்டு இவ்வளோ தூரம் வந்தாச்சு, யாருன்னா ஒருத்தவங்க வராமல போயிடுவாங்க. அவங்கள்ட்ட கேட்டு கரெக்டான ரூட்டா போய் ஏசப்பாவை பார்த்துட்டு திரும்ப எப்படியாவது போயிடுவோம். ஒருத்தர் வந்துக்கிறாரு, இங்கே வா பக்கத்தில் வா சொல்லு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுற? கண்ணு தெத்தான்னு பாரு.
ஃபர்ஸ்ட் கண்ணு தெரிஞ்சான்னு கண்ணு பார்த்துக்கோ. மட்டும் இல்ல ஆ. இந்த செக்கப் நான் பண்ணிடுறேன். ஆ. அதுக்கப்புறமா வந்து நீ கேள்வி கேளு. ஊமையான்னு பார்க்கணும். ஓகே. சரியா? முதல்ல நான் பாத்துறேன். அப்புறம் அந்த பைத்தியக்காரன் ஐயா திருட்டு பையனான்னு பார்க்கணும். அதுதான் எல்லாத்தையுமே செக் சொல்லுங்கப்பா. என்னப்பா பாக்குற? என்னப்பா சொல்லுப்பா. எப்பா என்னப்பா வேணும் உனக்கு? ரமேஷ், என்ன காலைகள்லாம் தூக்குற? அப்பா, ஆ? உனக்கு என்னப்பா வேணும்? ஐயா இது எத்தனை? ஏன்பா இது எத்தனை? உனக்கு என்னப்பா வேணும்? இது எத்தனை ஐயா? 5பா. இது எத்தனை ஐயா? 4பா. கண்ணு தெரியுது. என் பேர் பால்ராஜுப்பா. ஐடி கார்டு வச்சிருக்கியா? இருக்குப்பா. காட்டு. இருக்குப்பா. காட்டுங்க. பரவாயில்ல, ஐடி கார்டுலாம் வச்சிருக்கான்ப்பா. சரிப்பா கண்ணு நல்லா தெரியுது. நல்லா நடக்கிறாப்ல. நல்லா நடக்கிறப்ப ஊமை கிடையாது. சரிப்பா. ட்ரெஸ்லாம் என்னப்பா, இங்க ரெண்டு ஒழுங்கா பேரு- இருந்து பைத்தியம் கிடையாது. ஏன்பா சத்தம் நல்லா என்ன 2 பேரும் ஏதோ புலம்புல இருக்கிறீங்க மாதிரி தெரியுது. இல்ல ஐயா, சொல்லுங்கப்பா, நாங்க என்ன செய்ய போறீங்க? இஸ்ரேலுக்கு இயேசுநாதரை தேடி வந்தோம். இன்னைக்கு அவருக்கு சரிப்பா. பிறந்த நாள், அதனால அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். சரிங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு 4 பேர்கிட்ட மாட்டிக்கணும் ஐயா. சரிங்க. குருடன், செவடன், அந்த மாதிரி திருடன் எல்லாரையும் பார்த்து அனுபவிச்சு இப்போ என்ன சொல்லுங்கப்பா. பண்றதுன்னு தெரியாம முடிச்சு முத்தி வேலைச்சு உங்களை அது மாதிரி ஆயிடும். என்ன செய்ய போறீங்க அதை ஐயா, சொல்லுங்க. ஜெருசலேம் போயே ஆகணும் இன்னைக்கு. சரிப்பா. இயேசுநாதரை பார்த்தே ஆகணும். எருசலேமுக்கு போங்கப்பா. ஆமா. என்ன செய்ய போறீங்க அங்க போயிட்டு? அவரை போய் பார்த்தே ஆகணும். அதுதான் இந்த கண்ணாடிலாம் போட்டு யார பார்க்க போறீங்க? இயேசுநாதரை பார்க்க போறோம். இயேசுநாதரை பார்க்கிறதுக்கு எங்க போறீங்க? ஜெருசலேம் போறோம். எருசலேம் தான் போறீங்களா? வழி தெரியுமா தெரியாதா? ஏம்பா எருசலேம் போறதுக்கு எனக்கு வழி தெரியும். வழி தெரியுமா? அந்த ஆண்டவரை பார்க்கிறதுக்கும் என்னோட ஆலோசனை சொல்லுவோம்பா. நீங்க உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல. வழி தெரியுமா தெரியாதா? ஏப்பா வழி தெரிஞ்சு நீங்க அங்க போயிட்டு இயேசுநாதரை நீங்க பாப்பீங்களா? பார்க்கறதுக்கு தான் போறோம். பார்க்கிறதுக்கு போனீங்களா? எல்லார்கிட்டயும் போராடி இப்போ வழியில எத்தனை பேரை பாத்தீங்க? 4-5 பேரை பார்த்தோம். அப்ப பார்த்தது என்னாச்சு? எல்லாமே போச்சு. அப்போ போச்சுன்னு சொன்னாக்கா இப்போ நான் சொல்றதை கேளுங்க. கண்டிப்பா நீங்க இயேசுநாதரை பாப்பீங்க. எருசலேம் போயிட்டு தான் நீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு அவசியம் இல்ல. நீங்க இருக்கிற இடத்துல இயேசுநாதரை பார்க்க ஐயா முடியுமா? நிறுத்து ஜெருசலேம் போக கூடாதா? இயேசுநாதர் அங்கதான் போய் பார்க்கணும். அப்புறம் நீ என்ன வழி சொல்ற? இயேசுநாதர் எங்கும் இருக்கிறாருப்பா. இங்க இருக்கிறாரு, உலகம் முழுவதும் இருக்கிறாரு. அவர் எங்கேயும் நம்ம தொழுது கொள்ளலாம். எருசலேம் போயிட்டு தான் நம்ம தொழுது கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பு இல்ல. எங்க இருக்கிறாரு அவர் ஆண்டவர்? ஆண்டவர் எங்க இருக்கிறாரா? ஆமா, வேத வசனம் என்ன சொல்லுது? நீங்களே தேவனுடைய ஆலயம் சொல்லி இருக்கிறது. அப்ப வேத வசனத்தை நீங்க வாசித்து அந்த வசனத்தின்படி நீங்க முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார்ப்பா. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாருப்பா. அப்போ உண்மை. அப்போ ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும். நீங்க முழங்கால் படிட்டு உங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க இருந்த இடத்துல உங்க குடும்பத்தோட நீங்க முழங்கால் படிட்டு நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே நீங்க உங்களால பார்க்க முடியும், நீங்க உணர முடியும்பா. அப்ப அங்கேயே பார்த்துலாமா? வீட்லயே ஜெபம் பண்ணாலே இயேசுநாதர் வருவார் ஐயா. இது தெரியாம இவ்வளவு தூரம் வந்து ஏன்பா எருசலேம் அங்க இங்க தேடி வேண்டிய அலைய வேண்டிய விஷயமே இல்லப்பா. இது இருக்கிற இடத்துல ஆண்டவர் நமக்கு வருவார்ப்பா. ஐயாவை பார்த்ததுனால அவர் சொன்னாரு, இல்லனா இன்னும் எவ்வளவு தூரம் சுத்தி வந்திருப்போம் நம்ம. ஐயோ, அப்போ ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சா வீட்டுல குடும்பமா சேர்ந்து பண்ணா அதுதான்பா உண்மை. இயேசுநாதர் வந்துருவாரா? நிச்சயமா வருவார். பார்த்துலாமா? நிச்சயமா வருவாப்பா. சரி ஐயா, எங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க ஐயா. நாங்க வீட்டுக்கு போறோம், அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. சரிப்பா, நம்ம ஜெபிக்கலாமா? சரி ஐயா. ஆண்டவரே, இந்த சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எசப்பா, உடைய வசனம் பிடியாய் சொல்லுகிறது. ஆண்டவரே, எங்கே இருவர்கள் ஒருமனப்பட்டு என் நாமத்தை நிமித்தம் கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாகவே எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உணரட்டும். ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளைகள் உடைய வாழ்க்கையில எருசலேமிலோ ஆண்டவரே அப்பா அங்கும் இங்கும் அலைந்து தெரியாதபடிக்கு இருக்கிற இடத்துல நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொன்னீங்களாப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க இருக்கிறதான ஒவ்வொருவரும் நாங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் எங்களை ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற பொழுது நீர் வந்து எங்களுடைய இருதயத்திலே நீர் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே அப்படியே நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மத்தியிலே நீர் வாசம் பண்ண போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி ஐயா, நாங்க போயிட்டு வரோம். சரியா, ரொம்ப சந்தோஷம். போயிட்டு ரமேஷ்,
நம்ம போய் வீட்டில் குடும்பமா ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்றோம், பைபிள் படிக்கிறோம், ஏசப்பா பார்க்கிறோம். பார்க்கறீங்க. பார்க்கிறோம். ஓகேவா? ஓகே. சரி, ஓகே. ஹalleluya. நாங்க வரோம் ஐயா. ஐயா, போயிட்டு வாங்க, போயிட்டு சோதரம் வாங்க. ஐயா, போயிட்டு வர ஐயா. நல்ல நம் கைகளை தட்டி புருஷர்மார்களுடைய நடன